Daily. Taste the Daily. இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக பார்க்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 80 ஹெக்டேர் பரப்பளவில் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிலத்தை அம்மாநில அரசு இலவசமாக வழங்கியது. உத்தரப்பிரதேசத்தின் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் உள்ள லக்னோவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலை கான்பூர், ஆக்ரா, அலிகார், ஜான்சி, சித்ரகூட் ஆகிய இடங்களை இணைக்கிறது. இந்த பாதுகாப்பு தொழில் வழித்தடம் மூலம் பாதுகாப்பு தொடர்பான முதலீடுகளை அதிக அளவு ஈர்க்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மோஸ் தயாரிப்பு ஆலையில் தற்போது நடைமுறையில் உள்ள சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஒருங்கிணைக்கவும் சோதனை செய்யவும் முடியும். அது தவிர நிலம், நீர், ஆகாயம் என அனைத்து தளத்தில் இருந்தும் ஏவக்கூடிய வகையில் அடுத்த தலைமுறை இலகுரக பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலை ஆண்டுதோறும் 80 முதல் 100 சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. கூடுதலாக 100 முதல் 150 அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணைகளும் இங்கு உற்பத்தி செய்ய முடியும். இங்கு தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மணிக்கு 3430 கிலோமீட்டர் வேகம் பயணித்து 290 முதல் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. 1290 கிலோ எடை கொண்ட இலகுரக அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணைகள் 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை. அது தவிர இரவு பகல் என்றும் பாராமல் இந்த ஏவுகணைகளை அனைத்து விதமான காலநிலையிலும் ஏவ முடியும். ஒரே நேரத்தில் 3 முனைகளில் இருந்து பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறனும் பிரம்மோஸ் ஏவுகணையிடம் உள்ளது. Taste the Daily.